தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரங்கள். இல்லாமல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால நம்ம பக்தி ஒளி சேனல்ல நாமெல்லாம் இறைவனுடைய பெரிய அனுகிரகத்தெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, வருகிற 30/4/2026 ரொம்ப விசேஷமான நாள். எல்லாமல்ல நரசிம்ம பகவானுடைய நரசிம்ம ஜெயந்தி. மகாவிஷ்ணு அவதாரத்திலேயே மிக மிக சிறப்பான அவதாரம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம். அப்படிப்பட்ட நரசிம்மரை நம்ம எல்லோரும் வருகிற 30/4/2026 அன்று வழிபட வேண்டும். என்ன விசேஷம் நரசிம்மர்கிட்ட? ஏன் அப்படின்னா, ரொம்ப எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய பாபங்கள் பண்ணியிருந்தாலும் சரிதான், எல்லாத்தையும் நரசிம்மான்னு கூப்பிட்டோம்னா உடச்சி எரிஞ்சிட்டு வெளியில வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். இரண்டாவதாக, பிரகலாதன் கூப்பிட்ட உடனேயே எம்பெருமான் ஆனந்த கோலாகலத்துடன் அந்த ஒரு சின்ன குழந்தைக்காக வெளியில பொலந்துட்டு வந்த. சரி, நமக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா, இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா என்ன பண்ணணும் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. குழந்தை பாக்கி இல்லாதவ, கல்யாணம் ஆகாத குழந்தைகள், மனசெல்லாம் ஸ்டெடி இல்லாதவர்கள், முதல்ல அதை சொல்லணும். காலையில் ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, ராத்திரி ஒரு பேச்சு, ஸ்திரமான பேச்சு இல்லாதவா, இவெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எம்பெருமான் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்ம பகவானை வழிபடணும். நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்ம பகவானுக்கு விரதம் இருந்தால் பிரகலாதனுக்கு என்ன ஒரு அனுகிரகத்தை பண்ணாரோ அதே அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அன்னைக்கு ஒரு நாள். அப்படிப்பட்ட இந்த நரசிம்ம ஜெயந்தியில எம்பெருமான் நரசிம்ம பகவான் புத்திரபாகியம் இல்லாத ஆளுக்கெல்லாம் புத்திரபாகியத்தை கொடுக்கிறார். நரசிம்ம காயத்ரி இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்தா கூட சர்ச் பண்ணிடலாம், கூகுள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம காயத்ரி மந்திரம் அப்படின்னு வரும். அந்த ஆடியோவை கேட்டு 21 முறை சொல்லணும். 21 முறை நரசிம்ம பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை யார் வேணா சொல்லலாம். அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. பகவான் நரசிம்மர் யார் கூப்பிட்டாலும் ஓடி வருவார். அப்படிப்பட்ட நரசிம்ம பகவான். அடுத்ததாக, இந்த கல்யாண கோலம் பார்க்கணும். இந்த கல்யாண கோலம் எப்படின்னா, நரசிம்ம பகவான் மகாலட்சுமியை மடியில வச்சுட்டு இருப்பார். அதே மாதிரி போட்டோ வாங்கிக்கிங்க ஆத்துல. நரசிம்மரை தாராளமா வச்சுக்கலாம், ஒன்னும் பயப்படவே வேண்டாம், ஒன்னும் செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட அந்த லட்சுமி நரசிம்மரை கல்யாணம் ஆகாத குழந்தைகள் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி டெய்லி ஆத்துல 21 தடவை மந்திரத்தை சொல்லணும். இல்ல 108 தடவை 11 பிரதட்சணம் சொல்லிண்டே நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஜாதகத்துல எவ்வளவு பெரிய தடை இருக்கட்டும் சார். என் பொண்ணுக்கு 40 வயசு ஆயிடுச்சு சார், பையனுக்கு 43, 45, கல்யாணம் ஆகல, இதுக்கு இதே ஒரு தீர்வு. கண்டிப்பாக நரசிம்ம பகவான் திருக்கல்யாண கோலத்தோட காட்சி கொடுப்பார் நமக்கெல்லாம். நரசிம்மரை வழிபடுங்க. கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் அப்படின்னு வாச்சகம் இல்லையா? அப்படிப்பட்ட நரசிம்ம பகவான் உக்ரமூர்த்தி. ஆனா நீ கூப்பிட 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 இறங்கி வருவர். பிரகலாதனுக்காக அவதாரம் பண்ண நரசிம்ம பகவான் கோபம் தனியவே இல்லை. என்னென்னவோ பண்ணி பார்க்கிறா எல்லாரும். புள்ளியார் விட விகட கவி பண்ணார். அவருக்கு அந்த கோபம் தனியவே இல்லை. தனிச்சது யாரு அப்படின்னு பார்த்தேன்னா பிரகலாதன் மட்டும்தான் போய் தனிச்சான். ஏன்?
மனுஷனுடைய பக்திக்கு கட்டுப்பட்டவர் பகவான். அது ஜாதி மதம்லாம் கிடையாது சார். நீங்க எந்த ஒரு சுவாமியை உருகி கூப்பிட்டாலும் அந்த சுவாமி நம்ம முன்னாடி வந்து நிற்பார். அப்படிப்பட்டவர் தான் நரசிம்மர். முன்னாடி வந்து நின்னவர். இது எந்த தெய்வங்களும் நீ என்ன வழிபட்டாலும் அனுகிரகம் கிடைக்குமே தவிர முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரே பகவான் நரசிம்ம பகவான். அடுத்ததாக பேரை சொன்னாலே ஓடி வருவார். பேரை சொன்னாலே ஓடி வரும் யார் தெரியுமா? ஆஞ்சநேயன். பக்தியா கூப்பிட்டால் தரிசனம் கொடுப்பவன் நரசிம்மன். ராமநாமத்தை சொன்னாலே போதும் ஓடி வந்து நிற்கிறவன் ஆஞ்சநேயன். இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு இந்த நரசிம்ம பகவானுக்கு இந்த கல்யாணம் ஆகாத குழந்தைகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லக்ஷ்மி நரசிம்மர் போட்டோ, நரசிம்மர் மட்டும் தனியா இருக்கக்கூடாது, மகாலட்சுமியோட சேர்ந்து இருக்கிற போட்டோ வாங்கி 11 பிரதட்சணம் ஆத்துல பானகம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. இதெல்லாம் சிம்பிளான முறைகளை சொல்லித்தரேன், தயவு செய்து செய்யுங்கள். அலட்சியப்படுத்தாம செய்யுங்க. கண்டிப்பா நீங்க வந்து எவ்வளவோ ஹோமங்கள்லாம் பண்ணிருப்பேன், எவ்வளோ ஜோசியிட்ட போயிட்டு வந்துட்டோம். சார் டெய்லி எனக்கு ஃபோன் பண்றாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதையில சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஜாதகம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், குரு தோஷம், எந்த தோஷம் வேணா இருக்கட்டும் சார். இதை செய்யுங்க. நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்ம பகவானை ஆத்துல போட்டோ வச்சு 11 பிரதட்சணம் ஜெய் நரசிம்மா ஜெய் நரசிம்மா ஜெய் நரசிம்மான்னு சொல்லுங்க. நீங்க அந்த நரசிம்மான்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கே ஆவேசம் வந்துடும். நல்லா சொல்லி பாருங்க ஆத்துல உறக்க, நரசிம்மா நரசிம்மான்னா அந்த நர அப்படின்னு அழுத்தி சொல்றேன் பார்த்தீங்களா? அப்படி சொல்லும் பொழுது அப்படி ஆனந்தமா வருவாரா. ஐயோ என் குழந்தை யாரோ ஆபத்துல இருக்கா, நான் ஓடி வரணும்னு நரசிம்மர் வருவார். அப்படிப்பட்டவர் நரசிம்ம பகவான். நம்ம எந்த துக்கத்துல இருந்தாலும் சரிதான், நீ மகா பாதக செயலை செய்தவனாக இருந்தாலும் என் நரசிம்மருடைய நாமத்தை எவன் ஒருவன் கேட்கின்றானோ நாஸ்தீகனாக இருக்கட்டும், அவன் நரசிம்மன் நாமத்தை கேட்டாலோ நரசிம்மரை பார்த்தாலோ அவனுக்கு மோட்சத்தையே கொடுத்துருவார், திருந்தி வாழ்ந்துருவான். அப்படி ஒரு அனுகிரக மூர்த்தி நரசிம்மர். கல்யாணம் ஆகாத குழந்தைகள் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், நரசிம்ம பகவானை 11 பிரதட்சணம் அவருடைய காயத்ரி மந்திரத்தை யூடியூப்ல இருக்கு நிறைய. அந்த மந்திரத்தை ஒரு மந்திரத்தை எடுத்து பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கோ. சொல்லி அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். கண்டிப்பா அதை காதுல கேட்டு வாயால சொல்லுங்கோ. ஒரு 2-3 நாளைக்கு தடுமாற்றமா இருக்கும், அப்புறம் பிராக்டிஸ் ஆயிடும். கண்டிப்பாக நரசிம்மர் மந்திரத்தை சொல்லணும். அடுத்ததாக குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவா, இந்த குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவா எல்லாம் என்ன பண்ணணும்னா, நரசிம்மர் மகாலட்சுமிய மடியில வச்சுண்டு பிரகலாதன் வந்து நரசிம்மருக்கு கீழே இருப்பார் கை கூப்பிண்டு. இன்னொன்னு நரசிம்மர் பிரகலாதனை அணைச்சுன்னு இருப்பார். அதே மாதிரி போட்டோ கிடைக்கும். குழந்தை பிறக்காதவாலாம் பிரகலாதனோட இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபட்டேன்னா உங்க கர்ப்பஸ்தானத்துல எவ்வளவு பெரிய கட்டிகள் இருந்தாலும் வியாதிகள் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னா கூட தம்பதிகள் 2 பேரும் எம்பெருமான் நரசிம்மரை அந்த பிரகலாத போட்டோவோட வச்சிருக்கிற நரசிம்மரை நீங்க பிரார்த்தனை பண்ணேன்னா ட்வின்ஸே பிறக்கும் சார். மிராக்கள் நடக்கும். கல்யாணம் ஆகாதவாலும் பானக நைவேத்தியம் பண்ணணும், குழந்தை பிறக்காதவாலும் பானக நைவேத்தியம் பண்ணணும். இந்த குழந்தை பிறக்காத தம்பதிகள்லாம் 11 பிரதட்சணம் பண்ணணும் ஆத்துல. நரசிம்மர் போட்டோ வச்சுக்கோங்க, பயப்படாதீங்க. நரசிம்மர் ஒன்னும் உங்களை பண்ண மாட்டார். சில பேர் வீட்டுல எல்லாம் நரசிம்மரை வச்சுக்க மாட்டா, ஐயப்பனை வச்சுக்க மாட்டா, ஆஞ்சநேயரை வச்சுக்க மாட்டா. ஏன்? எல்லா சுவாமி நம்மளை காப்பாத்துறதுக்காக வந்தவர். தாராளமா ஆத்து சுவாமி போட்டோ, உங்க ஆத்து குலதெய்வம் இருக்கு இல்லையா, அவளோட அவரும் உட்காந்துப்பார் உள்ள. நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க, மாமிசம் சாப்பிட போறீங்களா, அன்னைக்கு நீங்க உங்க சம்பிரதாய பிரகாரம் சுவாமி கதவெல்லாம் ஜாத்திட்டு தானே நம்ம பண்றோம் இல்லையா. ஆனால் நரசிம்மரும் உள்ள இருப்பார். பயப்பட வேண்டாம், செய்யுங்க. நரசிம்மர் தான் நம்மளை காப்பாத்துவார். அடுத்ததாக, சுவாமி என் பையன் படிக்கவே இல்லை,
அப்படின்னு நீங்க சொன்னேன்னா படிப்பை விட நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்திர புத்தி இல்லாதவர்கள், அது கல்யாணம் ஆனவாளா இருக்கட்டும், கல்யாணம் ஆகாதவா, குழந்தைகள், வயசானவோட தட்டு தரு மாதிரி பேசிட்டு இருப்பா, சம்பந்தமே இல்லாம பழைய கதையெல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருப்பா. இதற்கெல்லாம் நல்ல புத்தியை கொடுக்கணும் பகவான். காருண்யசீலன் பேர் அவருக்கு, கருணாமூர்த்தி. யாருன்னா நரசிம்ம பகவான். அந்த நரசிம்ம பகவானை இதே மாதிரி மைண்ட் டிசார்டர்டா இருப்பா தெரியுமா எல்லாரும், அவளுக்கு ரெண்டாவது ஹாஸ்பிட்டல்ல ஐசியூலயே இருப்பா, பழைப்பாளா பழைக்க மாட்டாளான்னு தெரியாது. நம்பிக்கையோட நரசிம்ம பகவானை வழிபடுங்கள். சார் எனக்கு வியாபாரத்துல ரொம்ப திருஷ்டியா இருக்கு, எனக்கு சத்ருலாம் இருக்காங்க, பேய் பிசாசு பயமா இருக்கு, ராத்திரி சொப்பனங்கள்லாம் கண்டபடி வருது அப்படின்னா நரசிம்ம பகவானை வழிபடுங்கள். வருகிற 30ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 30 நரசிம்ம ஜெயந்தி. நரசிம்ம பகவானுக்கு நிறைய ஹோமங்கள்லாம் நடக்கும், மகா அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம் நடக்கும். அந்த நரசிம்மரை வழிபட வேண்டும். அடுத்ததாக, சுவாமி எனக்கு எதிரிகள்லாம் நிறைய இருக்கா அப்படின்னா, கோவில்ல சக்கரத்தாழ்வார் இருப்பார். சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரம், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் இருப்பார். அந்த சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் பண்ணி சக்கரத்தாழ்வாரை நீங்க வழிபட்டேன்னா, அந்த எப்படி சக்கரத்தாழ்வார் தீமைகளை அழிக்கிறாரோ அதே போல பகவான் மகாவிஷ்ணுவோட சேர்ந்து எம்பெருமா நரசிம்மரும் அந்த அக்னி ஜுவாலையா இருந்து சத்துருக்களை நாசம் செய்கிறார். இரண்டாவது, நவக்கிரகங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவாலயத்துல போனீங்கன்னா நவக்கிரகங்கள்லாம் தனித்தனியா இருக்கும். வைஷ்ணவா கோவில்ல போனீங்கன்னா ஒரு புராணத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, நவக்கிரகங்கள் எல்லாமே மகா சுதர்சன சக்கரத்தாழ்வாரோட சேர்ந்து இருக்குங்கிறது. சுவாமி மகாவிஷ்ணு எல்லாரையும் அப்படியே அடக்கி வச்சுட்டு இருக்காரு. அதுதான் சுதர்சனம் பேரு. சுத்திண்டே இருக்கும் காலச்சக்கரம் அவர், அதுலதான் நவக்கிரகங்கள் இருக்கு. அந்த நவக்கிரகத்தோட அந்த சக்கரத்தாழ்வார்ட்ட இன்னொரு ஒரு பெரிய ஆள் இருக்கார். யார் தெரியுமா? கால நிர்ணயம் பண்ணக்கூடிய காலதேவதன். காலதேவன் அதோட இருக்கார். கலிபுருஷனை வதம் பண்ணக்கூடிய பெரிய மகா ரூபம் நரசிம்மர். அதனால ஆன்மீக அன்பர்கள் எல்லாம் நரசிம்ம ஜெயந்தியில நரசிம்மருடைய பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. அதை நீங்க சொன்னேன்னா பிரகிருத்திய சொல்லி 21 தடவை மாதா நரசிம்மா பிதா நரசிம்மா அப்படின்னு நிறைய நரசிம்மர் ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அன்னைக்கு நல்லா படிங்கோ. நரசிம்ம பகவான் 2 பேர் பூலோகத்துல தரிசனம் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள். நல்லா எல்லாரும் காது வாங்கி கேட்டுக்குங்கோ. 2 கடவுள் நம்ம கூப்பிட்டா, உருகி கூப்பிட்டா வந்து நிற்கக்கூடியவர்கள் உடனடியாக. முதல்ல ஆஞ்சநேயன். ராமநாமத்தை எவன் ஒருவன் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றானோ, எவன் ஒருவன் ராமனையே நினைக்கின்றானோ, எவன் ஒருவன் ஆஞ்சநேயரே நினைக்கின்றானோ, விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆஞ்சநேயர் அகோர ரூபமாக தரிசனம் கொடுப்பார் என்று புராணங்கள் கூடுகிறது. ஜபம் பண்ணணும். வேற பெரிய மந்திரம்லாம் இல்லை சார் அவருக்கு ஆஞ்சநேயருக்கு. நீங்க அப்படியே முனிவர் மாதிரி உட்கார்ந்து ராம் 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 ராம்னு நீங்க சொன்னேன்னா முதல் ஒரு 10-15 நாளைக்கு உங்களால மனசு ஸ்டடியா இருக்காது. அப்புறம் நீங்க சொல்ல ஆரம்பிக்கலன்னு வச்சுங்களேன், உங்களுக்கே காலையில உட்கார்ந்தமா ராத்திரி உட்கார்ந்தமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு நீங்க அதுல ஈடுபாடா போயிடுவேன். அப்படி ஈடுபாடா போகும் பொழுது ஆஞ்சநேயர் உங்களை எவ்வளவுக்குள்ள இழுக்கிறளோ அவ்வளவுக்குள்ள அந்த வேத மந்திரத்துக்கு, அந்த ராம மந்திரத்துக்கு அப்படியே காந்த சக்தியோட வேகமா இழுக்கும். ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுவார், அவர் தரிசனம் கொடுப்பார். அடுத்ததாக எல்லாம் வல்ல நரசிம்மர். நரசிம்மரை கூப்பிடுன்னா நீ ஒழுங்கா இருக்கணும். நீ உனக்கு என்ன நீதி நியாய தர்மத்தோட நீ இருந்து ஓம் லக்ஷ்மி நரசிம்மா போற்றி, ஓ லக்ஷ்மி நரசிம்மாய நமஹ அப்படின்னு ஜெபம் சொல்லணும். ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமஹ, ஓம்
ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமஹ அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதே சுவாமியோட மூச்சு இறைக்கிறது உங்க காதுல விழும். நரசிம்மர்கிட்ட நீங்க எவ்வளவு பக்தியா இருக்கேளோ கண்டிப்பாக நரசிம்ம பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அடுத்ததாக நரசிம்ம பகவானை யார் வழிபடுறானோ அவன் நல்ல சிந்தனைகளோட இருப்பான், தர்ம சிந்தனையா இருப்பான், சுவாமியோட சுவாமியா இருப்பான், பொய் சொல்ல மாட்டார், ஏமாத்த மாட்டார், தெய்வ காரியத்தில் ஈடுபடுவார்கள். நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் ஒருத்தன் பிடிச்சி உட்கார்ந்துட்டு இருக்கானோ அவன் பக்கத்துலதான் அவங்க இருப்பாங்க. அவங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த சுவாமி அவளை காப்பாத்திடுவான். ஏன்னா எதுக்கும் ஆசைப்படாம அவள்கிட்ட போய் உட்காந்துப்பான். எதையும் கேட்க மாட்டான். நரசிம்மர்கிட்ட ஆஞ்சநேயர் எதையும் கேட்க மாட்டான். எனக்கு இதை கொடு அதை கொடுலாம் கேட்க மாட்டான். ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். கூப்பிட கூப்பிட சுவாமி பக்கத்துல வந்து நிற்பார். அப்படிப்பட்ட இந்த லக்ஷ்மி நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு எல்லாரும் நரசிம்ம பகவானுக்கு நிறைய பானகங்கள்லாம் ஆத்துல நைவேத்தியம் பண்ணுங்கோ. கோவில கொடுக்க முடியலன்னா ஆத்து வாசல்ல நீர்மோர் பானகம் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு எல்லாருக்கும் ஆத்து வாசல்ல நீர்மோர் பானகம் கொடுங்கோ. ஆத்துல நைவேத்தியம் பண்ணி பக்கத்தாத்து கொடுங்கோ. நீங்க உங்க ஆத்துல நைவேத்தியம் பண்ணி அவாத்துக்கு கொடுங்கோ. தாக சாந்தி எல்லாருக்கும் கொடுங்கோ. எப்போதும் நரசிம்மரை எவன் ஒருவன் ஜபம் பண்ணும் பொழுதோ பானகத்தை வச்சு இந்த நைவேத்தியம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நரசிம்ம பகவானை பிரதட்சணம் பண்ணும் போதும் சரி, நரசிம்ம பகவானை ஜபம் பண்ணும் போதும் சரி, பானகத்தை பக்கத்துல வச்சுக்கணும். அவ்வளோ அகோரமா வருவார். எப்படி வருவார் தெரியுமா? கர்ஜித்துண்டு வருவார். ஹாய் அப்படின்னு கர்ஜித்துண்டு வருவார். அவனே ஆடி போயிடுவான் கர்ஜித்தோன. நரசிம்மா கூப்பிடும் போது அலறணும். ஜெய் ஆஞ்சநேயா. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நாளை இந்த வீடியோ பார்த்த அன்னியில இருந்த எல்லாரும் நரசிம்ம பகவானை வழிபடுங்கள். இந்த புது புத்தாண்டிலே எல்லோருக்கும் அமோகமாக அனுகிரகம் உண்டு. ஆகையினால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் நரசிம்ம பகவானை வழிபட்டு நரசிம்ம பகவானுடைய ஹோம காரியங்கள்ல அபிஷேகங்கள்லாம் கலந்துக்கோங்க. நமது ஆலயத்திலையும் பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய நரசிம்மர், அப்புறம் பெருமாள் பக்கத்துல நரசிம்மர் இருக்கார். அதை தவிர சக்கரத்தாழ்வார், பெரிய சக்கரத்தாழ்வார் இருக்கார். எல்லா ஹோமங்கள்லாம் நடைபெறும். ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு நரசிம்மர் எங்க இருக்காரோ கோவிலுக்கு போகாட்டினாலும் ஆத்துல எல்லாரும் பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணுங்கள். வீட்டுல உட்கார், குடிசை வீட்டுல இருக்கவங்க விட இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து மக்கள் கோடிகளும் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு ஆத்துல ஒரு டம்ளர் பானகம் வைத்து நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு சொல்லி அவருக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். நமக்கு அமோகமான பிரகலாதனை எப்படி அணைத்து கொண்டாரோ அதே போல நம்ம வம்சங்களை எல்லாம் அணைத்து நமக்கு ஒரு நல்வழிப்படுத்துவார். நீங்க நரசிம்ம ஜெயந்திக்கு முன்னாடி 29ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் எவ்வளோ பாபங்கள் பண்ணேலோ, இந்த ஜென்மால நம்ம என்னென்னலாம் பண்ணமோ அத்தனையும் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு பாபம் தீருங்கிறது இதிகாச புராணங்கள் சொல்கிறது. நம்ம பாவம் பண்ணாம இன்னைக்கான இருந்திருக்கோமா? மனசார பண்ணியிருக்கோம், சரீரத்தால பண்ணியிருக்கோம், வஞ்சகங்கள் செய்திருக்கோம், ஏமாத்திருக்கோம், நிறைய கெட்ட குணங்குடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னா அந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு உட்கார்ந்துட்டு ஒரு மணி நேரம் சுவாமி கோவில்ல போய் ஹோமங்கள்லாம் பண்ணி யாரையும் பார்க்காதீங்க. சுவாமி எல்லோருடையும் இருப்பார். ஜாதி மதம் இல்லாமல் எம்பெருமான் நரசிம்மன் அனுகிரகம் பண்ணுவார். நரசிம்ம பகவான்கிட்ட போங்கோ, எல்லாரும் வழிபடுங்கோ, பாபங்கள்லாம் விலகி செல்லும். அப்படியே நெருப்பு மாதிரி புகஞ்சு போயிடும் பாவம்லாம். பிதிரு சாபம் போகும், சுமங்கலி சாபம் போகும், கன்னியா சாபம் போகும். எல்லா சாபங்களையும் நிவர்த்தி பண்ணி எம்பெருமான் நரசிம்மன் நமக்கெல்லாம் பெரிய அனுகிரகத்தை பண்ண வருகிற 30/4/2026 அன்று எம்பெருமான் நரசிம்ம ஜெயந்தியாக அவதார நாளாக வருகிறார். ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் எம்பெருமான் நரசிம்ம பகவானை வழிபட்டு நரசிம்ம பகவான் அருளுக்கு பாத்திரமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா.